மக்களே, ஃபார்முலா தமிழன் பாட்காஸ்ட்க்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். நீங்கள் போன எபிசோடில் நிறைய பேர் கமெண்ட் போட்டிங்க. என்னோடய ரீல்ஸில் ப்ளஸ் ஷார்ட்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, கமெண்ட் போடுறீங்க. அதுக்கெலாம் ரொம்ப நன்றி. எல்லா கமெண்ட்டையும் நான் வாசிக்கிறேன். ப்ளஸ் எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சில கமெண்ட்லாம் ரொம்ப டீப்பான கமெண்ட். ஒருத்தர் வந்து 2021 மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் அண்ட் ஹாமில்டன் ஃபைட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டான ஆன்சர்ஸ் கொடுக்க வேண்டியது வரும். அதனால் நான் எல்லா கமெண்ட்டுக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஆனால் மோஸ்ட் கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் டில் நவ். இன்றைக்கி எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வாரம் ஒரு ரேஸ் எதுவும் இல்லை, ஆனால் ஒரு பிக் நியூஸ் நடந்தது. விச் இஸ் லியம் லாசனை வந்து டிமோட் பண்ணி ரெட்புல்லோட சிஸ்டர் டீம் வச்சு விசா கேஷ் ஆப் ஆர்பி டீமுக்கு டிமோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூகி சுனோடா வந்து மெயின் ரெட்புல் ரேசிங் டீமுக்கு ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் மெயின் ஸ்டோரி இந்த வாரம். ஸோ வெரி குவிக் எபிசோட். நான் இந்த ஒன் பிக் நியூஸை மட்டும் நான் வந்து கொஞ்சம் டைசெக்ட் பண்ணி என்னோடய ஒப்பீனியன்ஸையும் ஷேர் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்து ஜாப்பனீஸ் ஜிபி வருதில்ல இந்த வாரம். ஸோ என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம், சரியா? ஃபஸ்ட்டு முக்கியமான ஒரு பிளேயர் இந்த ஹோல் ரெட்புல் டிரைவர் சாகால நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அல்லது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அது வந்து ஒரு கம்பெனி கால்ட் ஹோண்டா. நமக்கு தெரியும், நிறைய பைக்ஸ் நம்ம இந்தியாவில் ஏகப்பட்ட பைக்ஸ் ஹோண்டா செல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, ஹோண்டாவிலேருந்து நம்ம நிறைய மோட்டர்ஸ் கூட செல் பண்ணுவாங்க. ஸோ ஹோண்டாங்கிற கம்பெனி வந்து வெரி ஃபேமஸ் ஃபார் தேர் இன்ஜின்ஸ். அவங்க வந்து ஃபார்முலா 1 கூட இல்லை, ரேலி ஸ்போர்ட்லேயும் ப்ளஸ் மோட்டோ ஜிபியில் கூட அவங்களோட மோட்டர்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஹோண்டா அண்ட் யமஹா ரெண்டு கம்பெனிஸும் வந்து இன்ஜின்ஸ்க்கு வந்து பயங்கர ஃபேமஸ். ஸோ ஹோண்டாங்கிற கம்பெனி வந்து ஃபார்முலா 1 அவங்க மெஜாரிட்டி வந்து இன்ஜின் சப்ளையர்ஸாக தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் 2000s early 2000s they even had a Formula 1 டீம். ஸோ 1960 ஹோண்டா வந்து அப்பப்போ நிறைய பேருக்கு இன்ஜின் சப்ளை பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஹோண்டா இன்ஜின்ஸை வச்சு வின் பண்ண சாம்பியன்ஷிப்ஸ், ஈவன் ஏர்டன் செனா, ஆலன் ப்ராஸ்ட் அவங்கெல்லாம் வந்து ஹோண்டா இன்ஜின்ஸில் வச்சு வின் பண்ணியிருக்காங்க சாம்பியன்ஷிப்ஸ், ரைட்? ஸோ ஹோண்டா செம இன்ஜின்ஸ். ஆனால் 2008 அப்போ வந்து இந்த ஃபைனான்ஷியல் ரிசெஷன் வந்ததுனால அவங்க வந்து ஹோண்டா வந்து ஃபார்முலா 1 ஸ்போர்ட்லேருந்து வெளியில் போயிட்டு திருப்பி வந்து 2015 வந்தாங்க. ஸோ 2015 வந்தபோது அவங்களுக்கு வந்து மெக்லாரனோட ஒரு டீல். ஸோ ஒன்லி ஒன் கம்பெனிக்கு வந்து அவங்க சப்ளை பண்ணாங்க இன்ஜின்ஸ், மெக்லாரனோட அந்த டைமில் அலான்சோ ஓட்டிகிட்டு இருந்தார் மெக்லாரனுக்காக. அவங்க ரொம்ப அந்த இன்ஜின் வந்து ரொம்ப இன்ஃபீரியர் இன்ஜின், அவங்களால கோப்பப்பே பண்ண முடியல, இம்ப்ரூவே பண்ண முடியலன்னு உடனே மெக்லாரன் வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த டீலை கட் பண்ணிட்டாங்க, சரியா? அப்போ டீல் முடிஞ்ச உடனே 2019 டோரோ ரோசோ அப்படிங்கிற ஃபார்முலா 1 கம்பெனி, அதை வந்து இப்போ வந்து விசா கேஷ் ஆப் ஆர்பி இருக்குல்ல, அதோட ப்ரீவியஸ் நேம், அதுக்கு முன்னாடி ஆல்ஃபா டவுரின் இருந்தது, அதுக்கு முன்னாடி டோரோ ரோசோங்கிற டீம் வந்து அந்த இன்ஜினை ட்ரை பண்ணாங்க. ஹோண்டா 3-4 வருஷத்தில் ஈவன் when they had bad engine சடனாக நல்லா இம்ப்ரூவ் பண்ணதுனால டோரோ ரோசோ வந்து வெரி ஹாப்பி வித் ஹோண்டா. ஆனால் அந்த சேம் டைமில் வந்து ரெட்புல் மெயின் டீமில் இன்னொரு ஈகோ இஷ்யூ நடந்துகிட்டு இருந்தது. ரெட்புல் ஆக்சுவலி வந்து ரெனோ இன்ஜின்ஸ் தான் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க, சரியா? ரெனோ வந்து ஃபார்முலா 1 டீம் அந்த டைமில் இருந்தது. இப்போ அவங்க வந்து ரெனோ டீம் பேர் வந்து அல்பின்னு. பட் அப்போ அந்த டைம் 2015, 16, 17 அவங்க பேர் ரெனோக்கும் ரெட்புல்க்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததில் ஈகோ இஷ்யூஸ். பேசிக்கலி நம்ம கிறிஸ்டியன் ஹார்னருக்கும் சிரில் அபிட்டபுல்னு ஒருத்தர் இருப்பார், இவங்க 2 பேருக்கும் டிரைவ் டு சர்வைவில் ஃபர்ஸ்ட் சீசனில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த எபிசோட். ஸோ பேசிக்கலி என்னாச்சு, ரெட்புல் வந்து நோ டு ரெனோ இன்ஜின்ஸ். ஸோ ரெனோ என்ன பண்ணாங்க, ரெட்புல்லோட டிரைவர் அப்போ டேனியல் ரிகார்டோவை போச் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய நியூஸ் அப்போ 2019 நடந்தது. ஸோ அந்த டைமில் ஹோண்டா நல்ல இன்ஜின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணதுனால டோரோ ரோசோவில் உள்ள லேர்னிங்ஸை யூஸ் பண்ணி ரெட்புல்லோட மெயின் டீம் வந்து அவங்களும் ஹோண்டா இன்ஜின்ஸ்க்கு அடாப்ட் பண்ணிட்டாங்க.
ஆனால் ஹோண்டா ஹேட் another பிக் குளோபல் அஜெண்டா. ஸோ என்ன ஆச்சுன்னா இப்போது பொல்யூஷன், நிறையா எனர்ஜி ரிலேட்டட் இஷ்யூஸ், சஸ்டைனபிள் எனர்ஜி, ரினியூவபிள் எனர்ஜிலலாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஹோண்டா வந்து 2022 கிட்ட வந்து தே செட் தே வில் ஸ்டாப் மேக்கிங் ஃபார்முலா 1 இன்ஜின்ஸ். பட் அந்த கான்ட்ராக்டை வந்து ஆனர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்புல்க்கு வந்து 2025 வரைக்கும் இன்ஜின் சப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2026 சடனாக நமக்கு இப்போ ரூல்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு சரியா. நம்ம ஃபார்முலா 1ஓட F1 ரூல் புக் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், கார் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ வந்து சடனாக சஸ்டெயினபிலிட்டியும் ஒரு பிக் போர்ஷன் ஆஃப் த 2026 சேஞ்சஸ். அதனால காரில் உள்ள சேஞ்சஸில் நிறைய சஸ்டெயினபிலிட்டி சேஞ்சஸ் வர்றதுனால ஹோண்டா வந்து சடனாக திருப்பி எக்ஸைட் ஆகி ஆஸ்டன் மார்ட்டினோட ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கிறாங்க சரியா. ஸோ 2025 இந்த வருஷம் தான் கடைசி வருஷம் ரெட்புல்லும் ஹோண்டாவோட பார்ட்னர்ஷிப். அடுத்த வருஷத்துலேருந்து ரெட்புல்க்கு வந்து அவங்களே ஒரு இன்ஜினை மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. ரெட்புல் பவர் ட்ரெயின் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லி அவங்க செட்டப் பண்ணியிருக்காங்க. அவங்க மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. ஹோண்டா வந்து ஆஸ்டன் மார்ட்டினோட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. ஏட்ரியன் நியூவியும் ஹூ வாஸ் ரெட்புல்ஸோட கார் டிசைனரும் இப்போ ஆஸ்டன் மார்ட்டினுக்கு போய் ஜாயின் பண்ணியிருக்கிறார்ல. ஸோ எல்லாருமே இப்போ வந்து மூவ் பண்ணி போகிறாங்க ரெட்புல்ல இருந்து. ரெட்புல் இஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டக் அட் த மொமெண்ட் சரியா. இப்போ இவ்வளோ கதை எதுக்கு சொல்கிறேன்? ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கான்ட்ராக்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் ரெட்புல் அண்ட் ஹோண்டா என்ன அப்படின்னா, ஹோண்டா வந்து ஜாப்பனீஸ் கம்பெனி. தே வாண்டட் டு மேக் ஷுர் ஒரு ஜாப்பனீஸ் டிரைவர் வந்து ஒரு ரெட்புல் சீட்டில் இருக்கணும்னு. ரெட்புல்க்கு 2 டீம் இருக்குது. இந்த மெயின் டீம் ரெட்புல் ரேசிங், சிஸ்டர் டீம் வச்சு ஆல்ஃபா டவுரின்னு இருந்தது. இப்போ வந்து அவங்க பேர் விசா கேஷ் ஆப் ஆர்பி. ஹோண்டாவோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அட்லீஸ்ட் ஒரு ஜாப்பனீஸ் டிரைவர் இருக்கணும் ரெட்புல் டீம்லன்னு. அதனால தான் யூகி சுனோடாங்கிற டிரைவர் காட் அ லாட் ஆஃப் அட்டென்ஷன். அவர் வந்து ரெட்புல்ல ஓட சிஸ்டர் டீமில் 5 வருஷமாக இருக்கிறாரு சரியா. யூகி சுனோடா செம்ம டிரைவர் தான் சரியா. அவங்க வந்து நிறைய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாரு. அவர் சின்ன பையனாக இருந்தப்போதுனால கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்டு, நிறைய கெட்ட வார்த்தைலாம் போட்டு திட்டுவார் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ட்ராக்கில் ட்ரைவ் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்லி. ஆனால் ஆக்சுவலி நல்ல டிரைவரு. இப்போ கொஞ்சம் மெச்சூர் ஆன பிறகு நல்ல கன்சிஸ்டண்ட்டாக ஓட்டிகிட்ருக்காரு. எஸ்பெஷலி லாஸ்ட் 2 சீசனில் நல்ல கன்சிஸ்டண்ட்டாக ஓட்டிகிட்ருக்காரு. இப்போது வந்து ரெட்புல்லோட கான்ட்ராக்ட் முடிகிறதுக்கு முன்னாடி ஹோண்டாவுக்கு ஒரு ஆசை என்னென்னா, யூகி சுனோடாவை வந்து சிஸ்டர் டீம்லேருந்து மெயின் டீமுக்கு ப்ரமோட் பண்ணணும்னு. இன்ஃபேக்ட் ஹோண்டா தான் வந்து யூகி சுனோடாவை ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அந்த டீல் நான் இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஹோண்டா வந்து $10 million கொடுத்து யூகிக்கோட வந்து மெயின் ரெட்புல்ல வந்து ஒரு சீட்டை வாங்கிக்கணும் அப்படின்னு. ஆனால் லியம் லாசன் வந்து போன வருஷம் ப்ரொமோட் ஆகியிருந்தார். ஸோ நவ் லியம் லாசன் பெர்ஃபார்ம் பண்ணலைன்னு உடனே ரெட்புல் வந்து திருப்பி வந்து ஹோண்டாட்ட பேசி, நீங்கள் அந்த 10 million எங்களுக்கு தரேன் யூகி ப்ரொமோட் பண்ணுறதுக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த 10 million இப்போ அவைலபிளான்னு கேட்டப்போ ஹோண்டா சரி அவைலபிள், ஆனால் இன்னும் நீங்கள் லேட்டாக வர்றதுனால இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா க்ரைட்டீரியா விச் இஸ் ஹோண்டா அந்த யூகியோட ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஜாப்பனீஸ் ஜிபிக்கு முன்னாடி நடக்கணும்னு. ஜாப்பனீஸ் ஜிபி வந்து 3rd ஜிபி விச் இஸ் இந்த வாரம் சரியா. அதனால தான் அவசரப்பட்டு தே மேட் ஷுர் யூகி காட் த சீட் பிஃபோர் ஜாப்பனீஸ் ஜிபி. நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்கள் ஹோம் கண்ட்ரியில் உங்கள் ஹோம் டிரைவர் ஒன் ஆஃப் த டாப் கார்ஸில் நீங்கள் வந்து அவரை இன்வெஸ்ட் பண்ணி அவருக்கு கடைசியில் சீட்டு கொண்டு வந்துட்டீங்கன்னு அப்படின்னா ஹோண்டாக்கு எப்படி இருக்கும் மார்க்கெட்டிங்? செம மார்க்கெட்டிங்கில். ஸோ அதனால ஹோண்டா வந்து மேட் ஷுர் கண்டிப்பாக யூகி சுனோடா வந்து சீட்டு ஜாப்பனீஸ் ஜிபிக்கு முன்னாடி ரெட்புல் ரேசிங் மெயின் டீமில் சீட் இருக்கணுங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், இது பாலிட்டிக்ஸு, இந்த கான்ட்ராக்டு அதெல்லாம் சரி. யூகி வந்து நல்ல டிரைவர், அதுவும் சரி. லியம் லாசன் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணார், அதுவும் சரி. பட் நமக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு இந்த டைமில்
மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து செம்ம டிரைவர், அவரோட கம்பீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். செகண்டு, அவரோட கார் வந்து அவ்வளோ சூப்பர் கிடையாது, அது மேக்ஸோட டிரைவிங் ஸ்டைலுக்கு சூட்டான காரு. அவரோட செகண்ட் டிரைவர்ஸ் எல்லாரும் வந்து செகண்ட் டிரைவர் கர்ஸ்னு போன வாரம் பார்த்தோம்ல, செகண்ட் டிரைவர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க, சரியா? ஸோ யூகி மட்டும் எப்படி வித்தியாசத்தை கொண்டு வர போகிறாரு, ஸோ அது வந்து இன்னும் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன்னா யூகியும் நார்மல் டிரைவர் தான், சரி ஃபார்முலா 1 டிரைவர்ஸ் எல்லோரும் குட் தான், பட் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் லெவல் குட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது, சரியா? ஸோ நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் நீங்கள் இன்னொரு யோசிச்சு பாருங்கள், ரெட்புல்லோட தலைவர் கிறிஸ்டியன் ஹார்னர் ஒரு டைலாக் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு, அவங்க வந்து 2 டைட்டில் எய்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸ் சாம்பியன்ஷிப், இன்னொன்று வந்து டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப். டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் போன வருஷம் கிடச்சிது, ஆனால் கன்ஸ்ட்ரக்டர்ஸ்ட்டை வந்து மெக்லாரன்ட்டு லூஸ் பண்ணிட்டாங்க, அப்படி தானே? ஸோ இவங்களோட ஹோல் அஜெண்டா இந்த வருஷம் என்னென்னா, மேக்ஸை வந்து கண்டினியூ பண்ணணும் டிரைவர்ஸ் சாம்பியனாக. செகண்டு, கன்ஸ்ட்ரக்டர் சாம்பியன்ஷிப்பை திருப்பி அவன் மெக்லாரன் கையிலேருந்து திரும்பி வாங்கணும்னு. போன வருஷம் ரெட்புல் கன்ஸ்ட்ரக்டர் சாம்பியன்ஷிப்பை லூஸ் பண்ணதுக்கு காரணம் ஒன்று வந்து என்னென்னா, ஒரு டிரைவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தார், இன்னொரு டிரைவர் பெர்ஃபார்ம் பண்ணலை, ரைட்? சர்ஜியோ பெரஸ் வந்து நாட் கெட்டிங் போடியம்ஸ், நாட் இன் த டாப் 5, அதனால தான் பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் கம்மியாகிட்டே இருந்தது மெக்லாரனுக்கும் ரெட்புல்க்கும். கடைசி ஃபியூ ரேசஸில் மெக்லாரன் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் அந்த மிஸ்டேக் திருப்பி பண்ணக்கூடாதுங்கிறதுனால ரெட்புல் ஏர்லி செகண்ட் ரேஸ்லேயே தே டிசைடட் டு ஸ்வாப் த டிரைவர்ஸ். ஸோ ரெட்புல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எஸ், இட் மேக்ஸ் சென்ஸ். ஏன்னா 6-7 ரேசஸ் முடிஞ்சு வேஸ்ட் பண்ணி அவங்க வந்து டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் மேக் பண்ணால் அவங்களுக்கு சரினா? ஸோ ரெட்புல் சைடில் எஸ், இட் மேக்ஸ் சென்ஸ். ஆனால் நம்ம மக்கள் லைக் நம்ம ஃபேன்ஸ் பார்வையில் அது வந்து எப்படி தெரியுதுன்னா, ஒரு அன்ஸ்டேபிள் டீம் மாதிரி தெரியுது, அப்படி தானே? காரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க டிரைவரை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, சரியா? கன்ஸ்ட்ரக்டர் சாம்பியன்ஷிப் வின் பண்ணணும் அப்படின்னா ஐதர் யூ நீட் 2 people who are as good as Max Verstappen. One Max himself, இன்னொரு டிரைவர் who is as good as Max Verstappen. அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அல்லது you improve the car so it becomes easy to drive. ஸோ மேக்ஸுமே இந்த வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காரு போடியம் வர்றதுக்கு. அவரும் ஈஸியாக ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். செகண்டு, உங்களோட செகண்ட் டிரைவரும் வின் பண்ணுறது அல்லது போடியமில் வர்றதுக்கு சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகும், அப்படி தானே? ஸோ காரை இம்ப்ரூவ் பண்ணுறதை விட்டுட்டு டிரைவர் மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுதான் எனக்கு வந்து ஒரு சின்ன பெயின் பாயிண்ட், ரைட்? இவங்க வந்து ஏன் இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகி போயிருக்கிறாங்க? லீட் டிசைனரும் விட்டுட்டு போயிட்டார், ஏட்ரியன் நியூவி ஆஸ்டன் மார்டின் போயிட்டார். அவங்க ஹோண்டாவோட டீல் அடுத்த வருஷம் போயிடும், சரியா? ஸோ ரெட்புல்க்கு வந்து லாட் ஆஃப் அன்னோன் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இந்த கேப்பில் ஒரு நியூ ரூமர் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, விச் இஸ் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து சடன்லி மெர்சிடிஸ்க்கு போக போகிறாரு அடுத்த வருஷம் அப்படிங்கிறது. அது வந்து ஒரு ரூமர் தான், இது வரைக்கும் அப்படி ஒன்றும் லைக் பிக் அஃபிஷியல் நியூஸ் எதுவும் வரல. பட் இமேஜின் பண்ணி பாருங்கள், மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் மெர்சிடிஸ்க்கு போயிட்டார் அப்படின்னா, ஏன் லைக் இட் இஸ் வெரி ஃபீஸிபிள். ஏன் ரெட்புல்லோட ரீசன்ஸ் வை ரெட்புல் வேர் சாம்பியன், அந்த ரீசன்ஸ் வந்து ஒன்று நல்ல கார் டிசைன் பண்ணியிருந்தாங்க, செகண்டு நல்ல டிரைவர் இருந்தது. ஸோ கார் டிசைன் இல்லைன்னா இவர் நல்ல டிரைவர் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் ஃபர்ஸ்ட் பிளேஸே முடிக்காமல் செகண்டு, தேர்டு, ஃபிஃப்த்துன்னு முடிச்சுட்டு இருந்தாருன்னா அவருக்கும் அது சாம்பியன்ஷிப் இன்னொன்று வின் பண்ணணும்னு ஆசை இருக்கும்ல. ஸோ ஹீ மைட் கோ டு ஐதர் மெர்சிடிஸ் ஆர் எனி அதர் வின்னிங் டீம், சரியா? ஸோ இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ ரெட்புல் இந்த வருஷம் எண்டிங்கில் ரெட்புல் வந்து எப்படி இம்ப்ளோட் ஆக போகிறாங்கங்கிறது எனக்கு தெரியல. பட் ஐ எம் ஹாப்பி ஃபார் யூகி சுனோடா. ஏன்னா 5 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு, மெயின் டீமுக்கு. ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சி எப்படி இவர் குவாலிஃபை பண்ண போகிறாரு, எந்த ரேஸில் எந்த பிளேஸில் ஃபினிஷ் பண்ண போகிறாருங்கிறது ஐ எம் எக்ஸைட்டட் டு சி. ஏன்னா இமேஜின் பண்ணி பாருங்கள், ஹோம் ரேஸில் போடியமில் பிடிச்சாருன்னா செமையாக இருக்கும்ல. ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் திஸ் வீக்கெண்ட் யூகி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாருங்கிறது. as long as அவர் 20th குவாலிஃபை ஆகலை அப்படின்னா இட் ஷுட் பி பெட்டர் தென் த லாஸ்ட் 2 races, சரியா? Now ஸ்பீக்கிங் ஆஃப் ஜாப்பனீஸ் கிராண்ட் ப்ரீ, என்னோட ப்ரெடிக்ஷன் என்ன? இந்த கிராண்ட் ப்ரீ யூஸ்வலி மேக்ஸோட ஃபெமிலியர் கிரவுண்ட், பட் மேக்ஸ் வந்து இன்ஃபீரியர் காரில் இருக்கிறதுனால ஐ எம் கிவிங் மேபி
Lando Norris 1, Max 2, Charles Leclerc 3rd, or George Russell 3rd. Maybe that's my prediction in the race. Qualifying, I think both McLarens will come in the front. George will be there, Max will be there. But race wins, my prediction on the Lando first, Max second, and George third. Or Charles Leclerc third. Maybe ஒரு Ferrari. Okay, let us see. ரைட், இந்த எபிசோடில் நான் இது மட்டும்தான் பேசணும்னு நினச்சிருந்தேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் திஸ் எபிசோட். நீங்கள் உங்களுக்கு எந்த கொஸ்டின்ஸ் இருந்தாலும் ஆஸ் யூஷுவல் காமெண்ட்ஸில் போடுங்க. ஐ வில் ட்ரை டு ஆன்சர். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். நான் டெய்லி ஒரு ரீல் அட்லீஸ்ட் நான் போட்டுட்ருக்கிறேன் இன்ஸ்டாகிராமில். செகண்ட் ஷார்ட்ஸ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஷார்ட்ஸும் நான் அடிக்கடி போட்டுட்ருக்கிறேன். டிஎம் பண்ணுங்கள், காமெண்ட் போடுங்க, எல்லாத்தையும் நான் வாசிக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரேஸ் முடிஞ்ச பிறகு உடனே அடுத்த எபிசோடில் நான் உங்களை பார்க்குறேன். ஹாப்பி ஜாப்பனீஸ் கிராண்ட் ப்ரீ.